எபிசோட் 101. சேவியர் பையில் இருக்கும் கட்டுக்கட்டான பணத்தை பார்த்து அங்கிருப்பவர்கள் அதிர்ச்சியில் மூழ்கினார்கள். விவசாயம் மட்டுமே பார்த்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்தால் கூட அவர்களால் இவ்வளவு பணத்தை பார்த்திட முடியாது. சேவியர் அப்பா அம்மாவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது. எங்கே இருந்து அவனுக்கு இவ்வளவு பணம் கிடைத்தது என்று யோசித்தார்கள். இதில் ஹரிதாசும் மேரியும் பேராசையுடன் அவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் இவ்வளவு பணத்தை பார்த்ததே இல்லை. ஹரிதாஸ் முகம் உடனே பிரகாசமானது. எனக்கு தெரியும் சேவியர், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பெரிய ஆளா வருவேன்னு. என்ன இருந்தாலும் படிச்ச புள்ள படிச்சவன் தான். அதெல்லாம் இருக்கட்டும், பேசினபடி கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடு. அதுல அந்த மாடும் எனக்கு வேணும். எல்லாமே எனக்கு டாக்குமெண்டா வேணும். ஹரிதாஸிடம் பணத்தை கொடுத்து கராராக கூறினான் சேவியர். அவன் வேலையில் குறியாக இருந்தான். நீ கவலையே படாத சேவியர், நான் உடனே கான்ட்ராக்டை ரெடி பண்ண சொல்றேன். மேரி, நீயும் போய் ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணு. பணத்தை பார்த்ததும் அதில் மயங்கிய ஹரிதாஸ் ஆர்வமாய் கூறினார். சாதாரண தரிசு நிலம் கிராமத்தில் விலை போகாது. அது எதற்குமே பயன்படாத நிலமாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலத்திற்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் என்று அவர் கனவிலும் கண்டதில்லை. அடுத்த 10 நிமிடத்திலே 2 பத்திர பதிவாளர்கள் 2 பத்திரத்துடன் அங்கு வந்தார்கள். சேவியர் நன்றாய் படித்து பார்த்த பின்பு அதில் கையெழுத்து போட்டார். ஹரிதாஸ் உடனே பணத்தை வாங்கிக் கொண்டார். மேரையும் அவர்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு ஈடாக அந்த மாட்டினை அவர்களுக்கு கொடுக்கும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டார். சேவியர் அப்பா அம்மாவும் அதில் கையெழுத்து போட்டார்கள். பிரச்சனையும் சுமூகமாய் முடிந்தது. சேவியர், இப்ப நீயும் பெரியவனாயிட்ட. நீ இவ்வளவு பணம் சம்பாரிச்சதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் நீ இப்படி தண்ணி மாதிரி பணத்தை செலவழிக்க கூடாதுப்பா. அப்பா அம்மா, இந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா திரும்பவும் என்னால அதே பணத்தை சம்பாதிக்க முடியும். அதுவும் இப்பவே நான் நினைச்சா இந்த 1 லட்சத்தை என்னால சம்பாதிக்க முடியும். என்ன, இப்பவே வா? சேவியரின் பெற்றோர்கள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கேட்டார்கள். அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஒரே நிமிடத்தில் எப்படி அவ்வளவு பணத்தை அவனால் சம்பாதிக்க முடியும் என்று யோசித்தார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் சேவியர் வாயிலே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார்கள். அப்பா, என்ன நம்பல? இருங்க, நான் உங்களுக்கு இப்பவே காட்டுறேன். பாய், எனக்கு இந்த மாட்டை வெட்டி தரீங்களா? கூட்டத்தில் இருக்கும் ஒரு கறிக்கடை பாயிடம் கேட்டான் சேவியர். ஊரிலே அவர்தான் கறிக்கடை வைத்திருக்கிறார். அதில் அவருக்கு பல வருடம் அனுபவம் இருப்பதனால் அவரை அழைத்தான். ஊரில் உள்ளவர்கள் கறி வெட்ட அவரிடம்தான் செல்வார்கள். அவர் அதற்கு பணத்தை வாங்க மாட்டார். மாறாக கறித்துண்டுகளை எடுத்துக் கொள்வார். சரி வா, கடைக்கு போய் வெட்டுவோம். உடனே ஊரில் உள்ளவர்களும் அதனை வேடிக்கை பார்க்க அங்கு சென்றார்கள். ஏற்கனவே அந்த மாடு உடல்நிலை சரியில்லாமல் பிழைக்க முடியாத நிலையில் இருக்க அதனை கரியாக்கிட நினைத்தான் சேவியர். அவனுக்கு அவனின் மந்திர சக்தி மூலமாய் அந்த மாட்டிற்கு என்ன பிரச்சனை என்று தெரிந்தது. அதிலிருந்து அவனுக்கு லாபம் உண்டு என்பதால் தான் அதனையே அவன் வாங்க முன்வந்தான். பாய் மாட்டினை வெட்டி கொண்டு இருக்க திடீர் என்று வட்டமாய் ஒரு மஞ்சள் நிற கல் போன்ற ஒன்று வெளியே விழுந்தது. அட, என்ன இது? சேவியர் புன்னகையுடன் அந்த கல்லை எடுத்து தண்ணீரில் கழுவி அதனின் உண்மையான தோற்றத்தை காட்டினார். பாய்க்கு அதனை பார்த்தவுடனே தெரிந்துவிட்டது. இத்தனை வருடத்தில் அவர் பல முறை அது போன்ற கல்லை பார்த்திருக்கிறார். இது மாட்டோட பெசார். சேவியர், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இத்தனை வருஷத்துல நான் இப்பதான் இவ்ளோ பெரிய பெசார பாக்குறேன். பாய் மகிழ்ச்சியாக கூறிட சேவியர் புன்னகைத்தான். அவன் மாட்டை முதல் முறை தொட்ட பொழுதே அதற்கு என்ன பிரச்சனை என்று கண்டு கொண்டான். பெசோர் அதனின் செரிமான குழாயில் வளரக்கூடிய ஒரு பகுதி. சரியாக செரிமானமாகாத உணவுகளால் அது மாடு, ஆடு, பன்னி போன்ற உயிரினங்களின் வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதற்கு பல மருத்துவ குணம் உள்ளது. வெளிநாட்டில் அதற்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது. அவனின் மந்திர சக்தியால் மாட்டின் வயிற்றில் இருக்கும் இந்த பெசாரை கண்டு கொண்டான் சேவியர். இவ்வளவு பெரிய கல் இருந்தால் நிச்சயம் மாடு தானாக இருந்துவிடும். அப்பா அம்மா, இந்த பெசார் கண்டிப்பா லட்சக்கணக்கில் போகும். மாட்டின் பெசோரை காட்டி அவர்களிடம் கூறிட அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கேள்வியாக பார்த்து கொண்டார்கள். என்ன, இந்த சின்ன கல்லு லட்சக்கணக்கில் போகுமா? நம்ப முடியாமல் கேட்டார்கள். சுற்றியிருந்த ஊர் மக்களும் அதனை நம்ப முடியாமல் பார்த்தார்கள். நல்ல விலைக்கு வேண்டும் என்றால் கூட போகும். ஆனால் இதை போய் யார் லட்சக்கணக்கில் வாங்குவார் என்று யோசித்தார்கள்.
பாய்க்கு இதனை பற்றி நன்றாய் தெரியும். ஜேவியர் சொல்றது உண்மைதான். என்கிட்ட இன்னும் பழைய நியூஸ் பேப்பர் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்ன யாரோ ஒருத்தர் மாட்டுல இருந்து ஒரு பெசார் எடுத்திருக்காங்க. அது 1,30,000 ரூபாய்க்கு விலை போயிருக்கு. ஜேவியர், இதை விட உன்னோடது ரொம்ப பெருசு போல. கண்டிப்பா இது நல்ல விலைக்கு போகும். பாய் கூறிட அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். அனைவருக்கும் சேவியரை நினைத்தால் பொறாமையாக இருந்தது. நிச்சயம் அது 1,00,000க்கும் மேலாக விலை போகும். சேவியர் அப்பா அம்மாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட மாட்டிலிருந்து அவர்களுக்கு இப்படி ஒரு பொக்கிஷம் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நான் சொன்னதை நம்புறீங்களா? சேவியர் கேட்க இருவரும் மகிழ்வாக தலையசைத்தார்கள். ஆனால் மேரிக்கு வயிறு எரிந்தது. கோபம் தலைக்கு ஏற பெசோரை அவனிடமிருந்து பறிக்க முன்வந்தார். என்ன பண்ற? கோபமாய் மேரியை பார்த்து கத்தினான் சேவியர். அந்த பசார் எனக்கு சொந்தமானது. ஒழுங்கு மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துரு. சேவியருக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. கோபத்தில் நக்கலாக சிரித்தான். இது எப்படி உனக்கு சொந்தமாகும்? உனக்கு மண்டையில மூளைன்னு ஒண்ணு இல்லையா? நீ தான் இந்த மாட்டை என்னோட ஃபேமிலிக்கு நிலத்துக்கு பதிலா கொடுத்த. இப்ப எப்படி இது உனக்கு சொந்தமாகும்? நான் அந்த மாட்டை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா அந்த பொசார் உங்களுக்கு சொந்தமானதுன்னு நான் சொல்லவே இல்ல. எனக்கு ஏற்கனவே தெரியும் அது உடம்புல இப்படி ஒண்ணு இருக்குன்னு. ஒழுங்கா அதை எனக்கு கொடுத்துரு. வீம்பாக மேரி கேட்டிட சேவியருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. மேரி, அதான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி அந்த மாட்டை என் பையனுக்கு கொடுத்துட்டல்ல. இப்ப என்ன திரும்பவும் பிரச்சனை பண்ற? உன்ன மாதிரி ஒரு பேராசக்காரிய நான் இதுவரை பார்த்ததே இல்ல. தேவையில்லாம என் பையன்கிட்ட பிரச்சனை பண்ணாத. நான் ஒன்னும் உன் பையன்கிட்ட பிரச்சனை பண்ணல. நீ அனாவசியமா பேசாத. நான் மாட்டை மட்டும் தான் தரேன்னு சொன்னேன். அது உள்ளார இருக்கிற பெசார் இல்ல. வீம்பாக மல்லுக்கு நின்றார் மேரி. ஸ்டீஃபனுக்கும் ஜூலிக்கும் ஆத்திரம் இன்னும் வந்தது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ காரணமே இல்லாம சண்டையை வளர்த்துட்டு இருக்க. அந்த மாடு எங்க நிலத்துக்கு ஈடா நீ கொடுத்துட்ட. அப்பவே அது எங்களோடது. திரும்ப திரும்ப அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. கோபமாய் மேரியை எச்சரித்தான் சேவியர். ஆனால் அதற்கெல்லாம் மேரி பின்வாங்குவதாக இல்லை. மேரிக்கு அந்த பெசாரை எப்படியாவது அவர் வசம் எடுத்துக்கொள்ள வெறி. கோபத்துடன் அவரின் மகன்கள் பக்கம் திரும்பினார். தமிழ், ரவி, 2 பேரும் அவன்கிட்ட இருந்த அந்த பெசார வாங்குங்கடா. கட்டளையாக கூறிட இருவரும் சேவியரை நோக்கி சென்றார்கள். எபிசோட் 102. மேரி அவரின் மகன்களிடம் கட்டளையாக கூறிட தமிழும் ரவியும் சேவியரை பார்த்து இளக்காரமாய் சிரித்தார்கள். 2 பேருமே சேவியரை விட மிகவும் உயரமாகவும் தடியாகவும் இருந்தார்கள். நிச்சயம் சேவியரால் அவர்கள் இருவரையும் எதிர்த்திட முடியாது என்று அங்கிருந்தவர்கள் நினைத்தார்கள். சேவியர், ஒழுங்கு மரியாதையா பெசாரை என்கிட்ட கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. மிரட்டிய தமிழ் அதனை சேவியர் கையிலிருந்து பறிக்க பார்க்க சேவியர் அவனை பயங்கரமாய் முறைத்தான். தமிழ் நீட்டிய கையை வளைத்து பிடித்து அவனின் மணிக்கட்டை திருப்பி பிடித்து அழுத்தினான். அதில் வலியால் அலறினான் தமிழ். எவ்வளவு திமிரு இருந்தா என் அண்ணாவையே இப்படி பண்ணுவ? ஒழுங்கா அவனை விடுறா. கோபத்தில் கொந்தளித்த ரவி சேவியரின் தோள்பட்டையை பிடிக்க வர சேவியர் பின்னால் திரும்பி அவனின் வயிற்றிலே எட்டி உதைத்தான். அதில் வலியில் கத்தியபடியே தரையில் விழுந்தான் ரவி. தமிழ் வலியில் துடிப்பதை பார்த்து எள்ளாக சிரித்தான் சேவியர். என்ன, உனக்கு இன்னும் இது வேணுமா? முடிஞ்சா என்கிட்ட இருந்து எடுத்துக்கடா. நக்கலாக கூறிட தமிழ் வலியில் கதறினான். மணிக்கட்டில் வலி உயிர் போக துடித்தான். நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அதை உங்ககிட்ட இருந்து எடுக்க மாட்டேன். பிளீஸ் என்னை விட்டுரு, பிளீஸ். தமிழ் கெஞ்சிட போனா போகிறது என்று அவனை விட்டான் சேவியர். அதில் தரையில் பொத்தென்று விழுந்தான் தமிழ். சேவியர் மேரி பக்கம் திரும்பி அவரை பயங்கரமாய் முறைத்தான். மேரி, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். அனாவசியமா இங்க சீன் கிரியேட் பண்ணி பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்காத. என்கிட்ட உன் நடிப்பு நாடகம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. இந்த நிமிஷத்துல இருந்து என்கிட்டயோ என் அப்பா அம்மா கிட்டயோ நீ பிரச்சனை பண்ண பார்த்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? இனிமேல் என் வழியில வருவ? கர்ஜனையாக சேவியர் கேட்டிட மேரி முகம் வெளுத்தது. அவனை மிரட்சியுடன் பார்த்தவர் அப்படியே அவரின் மகன்களை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டார். தமிழும் ரவியும் வலியுடன் எழுந்து நின்றவர்கள் பயத்தில் அவர்களும் அங்கிருந்து தப்பித்து ஓடினார்கள். சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஊர் மக்கள் அனைவரும் ஆச்சரியமாய் சேவியரை பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழும் ரவியும் ஏகப்பட்ட அநியாயங்களை ஊரில் செய்து கொண்டு ஊதாரித்தனமாய் திரிந்தார்கள்.
காரணம் ஊர் தலைவர் அவர்கள் சொந்தக்காரர் என்பதனால். அதனால் அவர்களை எதிர்க்க அங்கு யாரும் இல்லை. சேவியர் இப்படி அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பான் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த 2 தடியன்களுக்கும் இது தேவைதான் என்று மனதில் நினைத்தவர்கள் சேவியரை கொண்டாடினார்கள். அறியாம நான் நிறைய தப்பு பண்ணி என் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இந்த ஊரை விட்டு நான் போயிட்டேன். இந்த இடைப்பட்ட காலத்துல என் அப்பா அம்மாவுக்கு உதவியா இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாட்டை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஊர் மக்களை பார்த்து சேவியர் கூறிட அனைவரும் மகிழ்ந்தார்கள். சேவியர், உனக்கு ரொம்ப பெரிய மனசு. இப்பதான் நீ நல்ல பிள்ளையா இருக்க. இனி எப்போதும் உன் அம்மா அப்பா பேச்ச கேட்டு நல்லபடியா இரு. ஆமா சேவியர், முன்ன விட உனக்கு இப்ப நிதானம் அதிகமா இருக்கு. உன் அப்பா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சேவியரை புகழ்ந்து கொண்டு அவர்களுக்கான மாட்டுக்கரையை எடுத்துக் கொண்டார்கள். சேவியர் அப்பா அம்மாவும் புகழ் வெள்ளத்தில் மூழ்கினார்கள். அனைவரும் கறி துண்டுகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிட ஜூலியும் அவர்களுக்கான கறியை எடுத்துக்கொண்டார். 3 பேரும் வீட்டிற்கு செல்ல சேவியர் பல வருடங்களுக்கு பிறகு அவன் வீட்டிற்கு சென்றான். வீட்டின் நிலைமையை பார்க்கவே அவனுக்கு மனம் கசந்தது. சுவற்றில் ஆங்காங்கே பாசன் பிடித்தும் விரிசல் விட்டும் இருக்க தன் பெற்றோர்களை பற்றி தாம் யோசிக்காமல் நிஹாரிகா பின்னே சென்று விட்டோமே என்று நினைத்து வருந்தினான். அவன் பிடிவாதத்தினால் எடுத்த முடிவினால் அவர்கள் இருவரும் பட்ட அவமானங்கள் சற்று முன்தானே வெளியே கண்டான். இவர்களை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விட்டோமே என்று நினைத்து வருந்தினான். அப்பா, அம்மா, இருவரையும் அழைக்க வீட்டினுள்ளே நுழைந்தவர்கள் அவனை திரும்பி கேள்வியாக பார்த்தார்கள். அவர்கள் சுதாரிக்கும் முன்பே பட்டென்று அவர்கள் காலிலே விழுந்தான். அதில் இருவருமே அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். அப்பா அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. புத்தி கெட்டு போய் நான் உங்களை விட்டுட்டு உங்க பேச்சை மீறி இந்த ஊரை விட்டு போயிட்டேன். ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். சாரிம்மா, சாரிப்பா. நான் உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மனதார அவன் மன்னிப்பு கேட்க இருவருமே திகைப்பில் இருந்தார்கள். சேவியர் இப்படி பட்டன காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. என்னதான் அவர்கள் அவன் மீது கோபமாய் இருந்தாலும் அவன் தங்கள் பிள்ளையே இல்லை என்று வாய் வார்த்தையாக சொன்னாலும் எப்படி அவர்களால் அவன் மீது வெறுப்புடன் இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் அவன் அவர்களின் பிள்ளையாயிற்றே. கடந்த சில வருடங்களில் அவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று நினைத்து அவனை பற்றி கவலை கொள்ளாத நாட்களே இல்லை. அவன் எப்படி சீஷோரில் வாழ்கிறான் என்ற எண்ணம்தான் இருவருக்கும் தினமும் இருக்கும். ஆனாலும் அவர்கள் கவலையை அவனிடம் அவர்கள் காட்டிக்கொள்ளவே இல்லை. மனதில் அவ்வளவு கவலை இருந்தாலும் ஒரு நாளும் அதனை இருவரும் காட்டிக்கொள்ளவே இல்லை. கோபம் என்ற முகமுடியில் அதனை மறைத்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் மகன் அவர்களிடம் திரும்ப வந்துவிட்டான். அவனின் தவறுகளையும் அவன் ஒப்புக்கொண்டான். இன்னமும் அவர்களால் அவனிடம் வீம்பாக இருக்க முடியாது. சேவியர், நீ ஏன் அப்போ அவ்வளோ முரட்டுத்தனமா நடந்துகிட்ட? நீ நான் சொல்றதையும் கேட்கல, உங்க அம்மா சொல்றதையும் கேட்கல. நீ பிடிவாதமா உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினதுனால எனக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு அவமானம் தெரியுமா? இந்த ஊர்ல எவ்வளவு பேச்சு பேசினாங்க தெரியுமா? ஸ்டீஃபன் வருத்தத்துடன் கேட்க சேவியர் வருத்தத்தில் தலையை குனிந்து கொண்டான். அவனை மெதுவாய் எழுப்பிவிட்டார் ஸ்டீஃபன். சேவியர் அவன் செய்த காரியத்தை மறக்கவே இல்லை. அவனால் எவ்வளவு பெரிய அவமானம் என்று நினைத்து வருந்தினான். சேவியர் எம்எஸ் படிப்பதற்காக சீஷோர் நகரத்திற்கு சென்றான். அங்குதான் அவன் நிஹாவை பார்த்து அவள் மீது காதலில் விழுந்தான். அங்கிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்த நேரம்தான் அவனுக்கு அவன் பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டான். அவனுக்கு தெரியாமலே அவர்கள் அப்படி செய்திருப்பது அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. இதில் அவன் வேறு நிஹாவை காதலிக்க அவனால் இதற்கு ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் முடிவிற்கு அவன் எதிர்த்தான். இதில் கூடவே அவளை படிக்க வைக்க அவன் படிப்பையும் நிறுத்திட அவனின் பெற்றோர்களுக்கு பயங்கர கோபத்தை கொடுத்தது. ஒரு பெண்ணிற்காக படிப்பையும் வாழ்க்கையும் விடுகிறேன் என்று கூறுகிறானே என்று நினைத்து ஆத்திரம் கொண்டார்கள். அதில் சண்டை பெரிதாக சேவியர் வீட்டை விட்டே சென்றான். அதிலிருந்து அவர்கள் குடும்பமானமும் போனது. பழசையெல்லாம் நினைத்து பார்க்கவே சேவியருக்கு மனம் கசந்தது. தாம் சரியான மகனாய் இருவருக்கும் இல்லையே என்று நினைத்து வருந்தினான். அவன் செய்ததையெல்லாம் இப்பொழுது பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன இருந்தாலும் அவர்களுக்கு அவன் மகன், அவனுக்கு அவர்கள் பெற்றோர்கள். ஒரு மகனாய் அவனவனின் பெற்றோர்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கி இருக்க கூடாது. மூவரும் சொல்ல முடியாத வருத்தத்தில் இருக்க ஜூலிதான் நிலைமையை சரி செய்ய நினைத்தார்.
சரி சரி விடுங்க. இனிமே பழச பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நல்ல வேலை நீ திரும்பவும் இங்க வந்துட்ட. நான் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நல்லா காரசாரமா சமைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னா குடும்பமா சந்தோஷமா சாப்பிடலாம், சரியா? என்னதான் ஜூலி கோவத்தில் பட்டென்று பேசினாலும் அவளுக்கு இளகிய மனது. எந்த தாய்தான் மகன் வருத்தப்படுவதை பார்த்து கொண்டிருப்பார்? அவன் மன்னிப்பு கேட்டதும் உடனே மனம் இறங்கி அவனை மன்னித்து விட்டார். கண்களை துடைத்துக் கொண்டு அவர் சமைக்க செல்ல சேவியர் புன்னகையுடன் அவனின் அம்மாவை பார்த்தான். எபிசோட் 103. சேவியரின் அம்மா ஜூலி சமைக்க சென்றிட கூடத்தில் அவனும் அவன் தந்தை மட்டுமே நின்றிருந்தார்கள். சேவியர், நீ திரும்ப வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ எல்லாத்தையும் உணர்ந்து மன்னிப்பும் கேட்டுட்ட. எங்களால உன் மேல ரொம்ப நாளைக்கு கோமா இருக்க முடியாதுப்பா. நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நாம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். உன் அம்மா உனக்காக ஆசையா சமைக்க போயிருக்கா. சேவியரின் தோளை தட்டி கொடுத்து ஸ்டீஃபன் கூறிட சம்மதமாய் தலையசைத்த சேவியர் அங்கிருந்து அவனின் அறைக்கு சென்றான். பல வருடங்களாய் அவன் இங்கு வராமல் இருந்தாலும் அவன் அறை மிகவும் சுத்தமாய் அவன் எப்படி விட்டு சென்றானோ அப்படியே இருந்தது. அதிலே தெரிந்தது அவர்கள் தினமும் அவன் அறையை சுத்தம் செய்திருக்கிறார்கள் என்று. சேவியருக்கு இன்னும் குற்ற உணர்வு அதிகரித்தது. தனக்காய் இவர்கள் இவ்வளவு செய்கிறார்களே, தாம் அவர்களை காயப்படுத்தி விட்டோமே என்று நினைத்து வருந்தினான். முன்பு சேவியர் இருந்த வீடு வேறு. அது நன்றாய் விலாசமாய் 4 படுக்கை அறை கொண்டிருக்கும் மெத்தை வீடுதான். அவன் படிப்பிற்காக அவர்கள் அந்த வீட்டை விற்றுவிட்டு இந்த சிறிய வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் அவ்வளவு செய்து மேற்படிப்பு படிக்க வைக்க அனுப்பியிருக்க அவன் அதனை ஒரு பெண்ணிற்காய் தூக்கி எறிந்துவிட்டு வந்திருப்பதை நினைத்து அவனுக்கு இன்னும் மனம் கசந்தது. எப்படியாவது அவன் அவர்களின் பழைய வீட்டை வாங்கிட வேண்டும் என்று நினைத்தான். அவனின் பையை அப்படியே வைத்துவிட்டு அவன் மெத்தையில் புத்தென்று விழுந்தான். பழைய நினைவுகள் எல்லாம் அழையா விருந்தாளியாக வந்திட அதன் நினைவில் மூழ்கினான். காதலுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருவளை காதலித்து அவளுக்காய் பெற்றவர்களை கஷ்டப்படுத்தியதை நினைத்து மேலும் வருந்தினான். இனியாவது இவர்களுக்கு நல்ல மகனாய் இருக்க வேண்டும் என்ற முடிவோடு குளிக்க சென்றான் சேவியர். அரை மணி நேரத்தில் குளித்து முடித்து வெளியே வர வீடு முழுக்க சமையல் வாசனை நிரம்பியிருந்தது. இதைதானே அவன் பல வருடமாய் தொலைத்திருந்தான். அவசர அவசரமாய் உடையை மாட்டிக்கொண்ட சேவியர் வாசம் பிடித்துக் கொண்டே கீழே இறங்கி சென்றான். கீழே பார்க்க ஜூலி சமைத்துக் கொண்டிருக்க ஸ்டீஃபன் சாப்பாட்டை மேஜையில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். இந்த வயதிலும் அவர்கள் காதலோடு ஒருத்தருக்கொருத்தர் துணையாக இருப்பதைக் கண்டு லேசாக புன்னகைத்துக் கொண்டான். தொண்டையை சிரமிக் கொண்டு அவன் மேஜையில் அமர ஸ்டீஃபன் சாப்பாட்டை எடுத்து வைத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்தார். ஜூலியும் சுட சுட பீஃப் பிரியாணி செய்து அவனுக்கு பிடித்த காரசாரமாய் நண்டு வறுவலும் செய்து எடுத்து வந்தார். மேஜை முழுக்க உணவை பார்த்த சேவியருக்கு பசி பயங்கரமாய் எடுத்தது. இத்தனை நாட்களாய் வயிற்றை கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். தினமும் காலை உணவு மட்டும்தான் அவன் உருப்படியாக சாப்பிடுவான். அதுவும் ஐஷோ சமைத்து தருவதனால். சாப்பாட்டை பார்த்தவன் வேக வேகமாய் தட்டை எடுத்துக்கொள்ள ஜூலி புன்னகையுடன் அவனுக்கு சாப்பாட்டை பரிமாறினார். நல்லா சாப்பிடு சேவியர், இழைச்சி போன மாதிரி இருக்கா? அக்கறையுடன் கூறி இருவருக்கும் சாப்பாட்டை பரிமாறினார் ஜூலி. ஸ்டீஃபன் லேசான புன்னகையுடன் அவரின் மனைவிக்கும் சாப்பாட்டை எடுத்து வைத்தார். இந்த டயலாக நான் எதிர்பார்த்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. நான் இழைச்செல்லாம் போகல, அப்படியே தான் இருக்கேன். சாப்பிட்டுக் கொண்டே சேவியர் கூறிட ஸ்டீஃபன் சிரித்தார். எல்லா அம்மாவுக்கும் இப்படிதான்டா தோணும். ஆனா எனக்குமே நீ இழைச்சு போன மாதிரிதான் இருக்க. நல்லா சாப்பிடு. இனிமேல் இங்க வந்துட்டல, உன் அம்மா சாப்பாட்டை சாப்பிட்டு நீயும் என்ன மாதிரி இருக்க போற. ஸ்டீஃபன் கூறியதை கேட்டு மூவரும் சிரித்தபடியே சாப்பிட்டார்கள். ஜூலி மனதில் ஒரு விடயம் அரித்துக் கொண்டே இருந்தது. இதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று தீவிரமாய் யோசித்துக் கொண்டே இருந்தார். இதை பற்றி கேட்டே ஆக வேண்டும் என்று கேட்டார். சேவியர், அது நிஹாரிகா, அந்த பொண்ணு என்னாச்சுப்பா? அவர் கேள்வியில் சாப்பிடுவதை நிறுத்திய சேவியர் அப்படியே அவரை பார்த்தான். அவருக்கோ தெரியாமல் கேட்டுவிட்டோமோ என்று வருத்தமாயிருந்தது. நான் அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையில் அவ இல்லை. ஜூலிக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
அவளுக்காக படிப்பையும் தங்களையும் விட்டு சென்றவன் இப்பொழுது அவளுடன் இல்லை என்று கேட்டதும் அவருக்கு திகைப்பாக இருந்தாலும் மேலும் கேள்வி கேட்டு அவனை காயப்படுத்த வேண்டாம் என்று அதனை அப்படியே விட்டார். சரிப்பா, அப்போ இனிமே நீ எங்க கூட தான் இருக்க போறியா? ஆமாம்மா, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போறேன். புதுசா இங்கேயே பிசினஸ் பண்ண போறேன். பிசினஸா? என்ன பண்ண போற? அதுவும் நம்ம ஊர்ல? யோசனையாக கேட்டார் ஸ்டீஃபன். நகரம் போல் இல்லையே அவர்கள் ஊர். அதனால் இங்கு என்ன மாதிரியான தொழிலை செய்வான் என்று அவர்களுக்கு யோசனையாக இருந்தது. நாட்டு மருத்துவத்துக்கு தேவையான மூலிகை செடிகள் எல்லாம் நான் நம்ம ஊர்ல வளர்க்கலான்னு இருக்கேன்பா. இதை கேட்ட ஸ்டீஃபனும் ஜோலியும் அவனை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இது எப்படி சாத்தியம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன சொல்ற? எப்படி நம்ம ஊர்ல அதெல்லாம் வளர்க்க முடியும்? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தியா நீ? ஆமாப்பா, இந்த மாதிரியான மூலிகை செடியெல்லாம் சிட்டியில பொல்யூஷன்ல வளர்த்து அதை மக்களுக்கு விற்கிறாங்க. இயற்கையா கிடைக்கக்கூடிய சத்து பாதி தான் இருக்கு. முன்ன மாதிரி மூலிகை செடியில அவ்வளோ பவர் இருக்கிற மாதிரி இல்லை. அதனாலதான் நான் நம்ம ஊர்ல அதெல்லாம் வளர்க்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு தேவையான விதையை கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சொல்றது சரிதான். ஆனா நீ ஊர் தலைவர் நிலத்தை தானே வாங்கியிருக்க. அங்க அறுவடையே பண்ண முடியாது. அந்த நிலம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதது. அதுல எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவ? அப்பா, அந்த நிலத்தை உழுது சமம் பண்ணா அதுல நம்ம நிச்சயமா அறுவடை பண்ணலாம். என்ன, அதுக்கு நாம அதிகமா மெனக்கடணும், கூடவே கொஞ்சம் செலவும் பண்ணணும். பண்ணா அந்த நிலத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அனாவசியமா காசை விரயம் பண்ணாத. இந்த கிராமத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த நிலத்துல இதுவரை யாருமே எந்த ஒரு அறுவடையுமே பண்ணதில்லை. நான் வரும்போதே அந்த நிலத்தை பார்த்துட்டு தான்ப்பா வந்தேன். கண்டிப்பா அந்த நிலத்துல நம்மளால செடிகளை வளர்க்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, இன்னும் ஏன் யோசிச்சுட்டே இருக்கீங்க? அவன் வேலைய ஆரம்பிக்கட்டும், நம்ம அவனுக்கு உதவி பண்ணுவோம். ஜோலி ஸ்டீஃபன் யோசித்துக் கொண்டே இருப்பதை பார்த்து கூறிட அவரும் வேறு வழி இல்லாமல் சம்மதம் கூறினார். சரி, இத்தனை வருஷமா நகரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன வேலை பார்த்த? அடடா, என் புள்ளைய சாப்பிட விட மாட்டீங்களா? கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. போலியாக ஜோலி ஸ்டீஃபனை கடிந்து கொள்ள சேவியர் லேசாக சிரித்தான். நான் நாட்டு மருத்துவம் பத்தி படிச்சேன். ஜெனரல் மெடிசன் படிச்சதை வச்சு நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா சில பல காரணத்தினால நான் அங்கிருந்து இங்க வந்துட்டேன். அது எல்லாமே என்னோட சம்பள பணம் தான். இனிமேல் நான் இங்கே தானே இருக்க போறேன், உங்க கூடவே. டாக்டரா இருக்கிறத விட சொந்தமா பிசினஸ் பண்ணலான் இருக்கேன். அமைதியான குரலில் சேவியர் கூறிட இருவரும் எதுவும் சொல்லாமல் தலையசைத்தார்கள். அவன் திரும்பி வந்ததே அவர்களுக்கு மகிழ்வு. இதில் அவன் வாழ்க்கையில் புதிதாய் எடுத்த பாதை அவர்களுக்கு சரி எனப்பட அவனுக்கு உறுதுணையாக இருக்க நினைத்தார்கள். அம்மா, உங்ககிட்ட கொடுத்த பணத்தை நீங்க தாராளமா செலவு பண்ணுங்க, யோசிக்காதீங்க. அது உனக்கு தான்டா. நீதான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன, உனக்கு யூஸ் ஆகும். அது உங்களுக்குமா? நான் இந்த பெசாரை வித்து அதை வச்சு ஆரம்பிச்சுக்கிறேன். சேவியர் கூறி ஜெகதீஷுக்கு மெசேஜ் அனுப்பினான். எபிசோட் 104. ஜெகதீஷுக்கு சேவியர் செய்தி அனுப்பிவிட்டு நிமிர ஜூலி அவனின் பணத்தை அவன் பக்கமே வைத்தார். இது உன்னோட பிசினஸுக்கு தான் தேவைப்படும். நான் வச்சு என்ன பண்ண போறேன், நீயே வச்சுக்கோப்பா. அம்மா, இது உங்களுக்கு தான். நான் பெசாரை வித்து அதை வச்சு என் வேலையை பார்த்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு தேவையானது அப்புறம் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகே? அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் என்று நினைத்த ஜோலி அதனை எடுத்துக்கொண்டார். அப்படி இருந்தும் அந்த பணத்தை சேவியரின் திருமண செலவிற்கு வைத்துக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டார். இனிமே இங்கதான் இருக்க போறியா? மீண்டும் அவனை பார்த்து கேட்க புன்னகைத்தான் சேவியர். ஆமாமா, இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். வேலை விஷயமா வேணும்னா அடிக்கடி சிட்டிக்கு போயிட்டு வருவேன். அப்போ உனக்கு இங்கேயே நம்ம ஊர்லயே பொண்ணு பார்க்கலாமா? தயக்கத்துடன் ஜூலி கேட்க ஸ்டீஃபன் மறுப்பாக தலையசைத்தார். சேவியர் ஆழமாக மூச்சை வெளியிட்டார். வேணாமா, எனக்கு இப்போ அந்த ஐடியா இல்ல. சரி சரி, நான் உன்னை எதுக்கும் அவசரப்படுத்தல, சரியா? அத்துடன் அந்த பேச்சையே விட்டுவிட்டார் ஜூலி. ஒருமுறை அவனை கேட்காமலே திருமண ஏற்பாட்டை செய்ததனாலே அவர்களை விட்டு அவன் போக வேண்டிய நிலைமை உண்டானது. இந்த முறை அவன் விருப்பப்பட இருக்கட்டும் என்று விட்டார். அப்புறம் அம்மா, நான் நாளைக்கு பெசார் விற்கிற விஷயமா சீஷோர் போயிட்டு வரேன். இன்னைக்குதான் வந்த, திரும்பவும் போகணுமா? ஆமாப்பா, இதை வித்துட்டா நல்ல பணம் கிடைக்கும். அப்புறம் எனக்கு தேவையான சில செடிகளையும் நான் வாங்கிட்டு வருவேன். சரிப்பா,
எப்படி இங்கிருந்து போவ? ட்ரெயினுக்கு நீ விடியங்காத்தாலே போகணுமே. இல்லப்பா, நான் கார்ல தான் வந்தேன். என்னோட கார் டவுன்ல ஒரு கடையில விட்டுட்டு வந்தேன். இங்கிருந்து டவுனுக்கு போனா அங்கிருந்து போயிட்டு வந்துருவேன். ஸ்டீஃபனும் ஜூலியும் அவனை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். அவன் கார் வைத்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் இருவருக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப நல்லது. அப்ப கவலைப்படாத. காலையில நம்ம ஊர் பசங்க எல்லாம் டவுனுக்கு வேலை பார்க்க போவாங்க. ஒரு வண்டி வரும், அதுல நீயும் ஏறி போய் டவுன்ல இறங்கிக்க. ஜூலி கூறிட முதலில் சேவியருக்கு மறுக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. அவன் நடந்தே ஊரை சுற்றி பார்த்து செல்லலாம் என்று நினைத்தான். ஆனால் இதுவும் நல்ல யோசனையாக இருக்க சரி என்று சம்மதித்தான். அதன் பின் அவரவர்கள் அறைக்கு சென்று உறங்கினார்கள். சேவியர் அவன் அறைக்கு சென்று தியானத்தில் மூழ்கினான். இம்முறை மிகவும் எளிதாக அவனால் மந்திர உலகத்தின் உள்ளே செல்ல முடிந்தது. எப்படி மருத்துவ செடிகளை பயிரிட வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டான். விடியற் காலையில் ஜூலி வந்து அவனை எழுப்பவும் தான் தியானத்திலிருந்து வெளிவந்தான். உறக்கம் இல்லாமலும் அவனுக்கு புத்துணர்வாய் இருந்தது. குளித்து முடித்து கிளம்பிட ஜூலி அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் இதைத்தான் தாம் துளைத்தோம் என்று நினைத்து கொண்டிருந்தான். அதன் பின் அவர்கள் வீட்டு வாசலில் வண்டி சத்தம் கேட்க அவன் ஒரு பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். டிராக்டர் வண்டி ஒன்று இருக்க அதில் அவன் வயதை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஏறிக்கொண்டார்கள். சேவியர் ஏறிட அவனை அவர்கள் எல்லாம் ஏற இறங்க பார்த்தார்கள். தயக்கத்துடன் அவன் அமர்ந்திருக்க அவனின் பக்கத்து வீட்டு பெண் கயல்வழி அவனை பார்த்து சிநேகமாய் சிரித்தாள். அங்கு இருப்பவர்கள் எல்லாம் சேவியருடன் ஆரம்ப பள்ளியில் படித்தவர்கள்தான். அங்கிருந்து செல்வதற்கு முன்பு வரையும் அவர்களுடன் பழக்கத்தில்தான் இருந்தான். இப்பொழுதுதான் அவர்களும் பேச யோசிக்க அவனும் தயக்கத்துடன் இருந்தான். எப்படி இருக்க சேவியர்? பார்த்தே பல வருஷம் ஆச்சு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். நீ உன் படிப்பையே விட்டுட்டியாமே. சேவியர் அருகே அமர்ந்திருந்த சிவா கேள்வியாக கேட்டான். சேவியரோ காலையிலேயே ஆரம்பிக்கிறாளே என்று சலிப்போடு அமர்ந்திருந்தான். லேசான தலையசைப்புடன் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாய் அமர்ந்தான். சேவியர், எனக்கு காலையிலே சீக்கிரம் கிளம்பிட்ட? நீயும் டவுன்ல வேலை தேட போறியா? அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த கையில் கேட்க சேவியர் பதில் சொல்வதற்கு முன்பு சிவா முந்திக் கொண்டான். அவன் வேலை தேட போறானா? நேத்து நீ ஊர்ல இல்லையா? அவன் ஊர் தலைவர் நிலத்தெல்லாம் வருஷ கணக்குக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கான். அதுல அவன் ஏதோ தொழில் பண்ண போறதா பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஊருக்கு எஃப்எம் தேவையே படாது போல. இப்படி தெருவுக்கு ஒருத்தன் இருந்தா போதும். மனதிலே சொல்லிக் கொண்ட சேவியர் அமைதியாய் வந்தான். என்ன சேவியர், ரொம்ப அமைதியா வர? சிட்டிக்கு போனதுனால எங்க கிட்ட பேச மாட்டியா? விளையாட்டாக அவள் கேட்க உடனே வேகமாய் மறுத்தான் சேவியர். இம்முறையும் அவன் பேச வர சிவா முந்திக் கொண்டான். அதெல்லாம் இல்ல கையில. அவன் இப்ப சிட்டில எங்க இருக்கான்? நம்ம கூட நம்ம ஊர்ல தானே இருக்க போறான். இனிமேல் அவன் இங்கதான் இருக்க போறானாமா. ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதில் கயல் கண்கள் மின்ன சேவியரை பார்த்தாள். ஊரில் இருக்கும் ஆடவர்களை காட்டிலும் சேவியர் மிகவும் அழகாய் அம்சமாய் இருப்பான். அவன் அடிக்கடி சொல்வது போல் அவன் ஊருக்கு அவன்தான் ஹீரோ. நிறைய பெண்களுக்கு அவனை பிடிக்கும். கயல் பார்வை சேவியர் மீது படுவதை பொறுக்க முடியாத சிவா மீண்டும் பேச்சை வளர்த்தான். ஆமா, உன் படிப்பும் வேண்டாம், உன் அப்பா அம்மாவும் வேண்டான்னு விட்டுட்டு நகரத்துக்கு போனியே, அங்க என்ன பண்ண இத்தனை வருஷமா? நீ உன்கிட்ட கொள்ள பணம் இருந்துச்சுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நான் ஒன்னும் வேண்டான்னு விட்டுட்டு போல, கோச்சிக்கிட்டு தான் போனேன். நான் ஜெனரல் மெடிசன் படிச்சிருக்கேன். அதனால அங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்தேன். நிஜமா நீ பெரிய ஆஸ்பத்திரியில டாக்டரா வேலை பார்த்தியா? ஆர்வமாய் கேட்டாள் கயல். அவள் மீது ஒரு தலை காதலாக இருக்கும் சிவாவிற்கு புசு புசு என்று இருந்தது. என்ன பெரிய டாக்டர்? அதான் இப்ப மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டானே. அவன் மட்டும் அவன் அப்பா அம்மா சொன்னபடி மேல் படிப்பு படிச்சிருந்தா இன்னும் பெரிய டாக்டர் ஆயிருப்பான். ஆமால. சத்தமாய் கயல் தலையசைக்க அவள் தன் பக்கம் திரும்புகிறாளே என்று சிவாவிற்கு ஆர்வம் அதிகமானது. ஆமா, இப்ப பாரு, அவங்க அப்பா அம்மா இருந்த வீட்டையும் வித்துட்டு இப்ப இருக்கவே வசதி இல்லாத வீட்டுல இருக்காங்க. மொத்த பணத்தையும் அவன் படிப்புக்காக ஏற்பாடு பண்ணாங்க. கடைசியில அவங்க நஷ்டத்துல இருக்கிறதா மிச்சம். இதுக்கு என்ன மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஹோட்டல் வேலைக்கு போயிருந்திருக்கலாம். பணத்தை வீணாக்காம இருந்திருக்கலாம். குத்தலாக சிவா கூறிட சேவியருக்கு கடுப்பாக இருந்தது. இருந்தும் ஒன்றும் சொல்லாமல் அமர்ந்திருந்தான். டவுன் வந்திட அவர்கள் இறங்க வேண்டிய இடமும் வந்தது. ஆமா, நகரத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. இங்கிருந்து எப்படி போவ? பஸ்ஸும் இருக்காது, இப்போ கார்ல போவேன். நிதானமாய் கூறிட சிவாவும் கையிலும் அவனை கேள்வியாக பார்த்தார்கள். அவர்கள் ஊரில் கார் என்பது அரிதான விடயம்.
ஓ, உனக்கு தெரிஞ்சவங்க கூட கார்ல போறியா நீ? கேள்வியாக அவன் கேட்க மறுப்பாக தலையசைத்தான் சேவியர். அவன் முன்னே நடக்க அவன் பின்னே இருவரும் நடந்தார்கள். அப்புறம் எப்படி போவ? என்கிட்ட கார் இருக்கு. அமைதியாய் சேவியர் கூறிட அதில் சிவா சத்தமாய் சிரித்தான். காமெடி பண்ணாத சேவியர், உன்கிட்ட எப்படி அது இருக்கும்? சும்மா கதை விடாத. சிவா வாயை மூடவில்லை. அதற்குள்ளே சேவியர் அவன் காரை மறைந்திருந்த தார்பாயை எடுத்து விட்டான். கருப்பு நிற பென்ட்லியை பார்த்து இருவரும் வாயை பிளந்தார்கள். நிஜமா இது உன்னோட காரா? ஆச்சரியமாய் கேட்க லேசான புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு அவன் காரில் ஏறிக்கொண்டான். சிவா திகைப்புடன் பார்க்க சேவியர் அவர்களை பார்த்து கையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். எபிசோட் 105. சேவியர் அங்கிருந்து கிளம்பி ஷீஷோர் நகரத்திற்கு புறப்பட்டான். நேற்று இரவே அவன் ஜெகதீஷிடம் பேசி பெசார் விற்க வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுமாறு அவன் கூறிவிட்டான். இப்பொழுது அவன் நேராக சென்று பெசாரை கொடுத்தால் மட்டும் போதும். பணத்தை வாங்கிக் கொண்டு அவன் திரும்ப வந்து விடலாம். 6 மணி நேர பயணத்திற்கு பின்பு அவன் சேஷோருக்கு வருக அனைத்து நிகழ்வுகளும் அவன் மனதில் வந்து போனது. நிறைய பாடத்தை இந்த 2 வருடத்தில் அவன் கற்றுக்கொண்டான். ஜெகதீஷ் அவனை ஒரு ரெஸ்டாரண்டிற்கு வர சொல்லி இருந்ததனால் நேராக அவன் அங்கு சென்றான். அங்கு அவனுக்கு முன்பாகவே ஜெகதீஷ் காத்திருந்தான். சேவியரை பார்த்ததுமே இன்முகத்துடன் அவனிடம் வந்தான். வா சேவியர், எப்படி இருக்க? 2 நாள் தான் இங்க இல்ல, அதுக்குள்ளயா? கேலியாக கேட்டு லேசாக சிரித்தான் சேவியர். அவனுடன் சேர்ந்து ஜெகதீஷும் சிரித்தான். உன்னை அதுக்குள்ளவே நான் மிஸ் பண்ணேன். நீ பேசாம இங்கேயே இருக்கலாம்ல. எனக்கு கீழே நிறைய கிளினிக் இருக்கு, அதுல ஒண்ணு நீ எடுத்துக்க. இல்லையா, டாக்டர் கரண் சொன்ன மாதிரி ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கே நீ ஒர்க் பண்ணலாம். தெரியுது உனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு, ஆனா நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணியிருக்கியா? ஆமா, நான் நாட்டு மருத்துவத்துக்கு தேவையான செடிகள் எல்லாம் ரெடி பண்ண போறேன். அதையே என்னோட பிசினஸா பண்ணலான் இருக்கேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு இப்போ டாக்டரா இருக்கிறதுல இருந்து பிரேக் வேணும்னு. அப்படியே நான் இருந்தாலும் என்னோட ஊர்லயே தான் நான் இருக்க போறதா முடிவு பண்ணியிருக்கேன். சில விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அது எல்லாமே முடிக்கணும். எனக்கு புரியுது, நீ உனக்கு தோன்றத பண்ணு. கண்டிப்பா இங்கிருந்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் நாங்க பண்றோம். சேவியருக்கு ஆறுதலாய் அவன் கூறிட அவனுக்கோ பழைய நினைப்புதான். ஆரம்பத்தில் பார்த்து கொண்ட பொழுது இருவரும் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் இருப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று நினைத்து சிரித்துக் கொண்டான். இருவரும் பேசிக் கொண்டிருக்கையிலே பெசார் வாங்க ஒருவர் வந்துவிட சரியாக அதன் இடையை மதிப்பிட்டு பார்த்து விற்றார்கள். வாவ், இந்த பெசார் உண்மையிலே ரொம்ப பெருசா இருக்கு. இத பல வகையில மருந்து தயாரிக்க யூஸ் பண்ணலாம். இது உனக்கு நல்ல லாபத்துக்கு போகும். ஜெகதீஷ் கூறிட அதனை வாங்க வந்தவரும் சேவியரும் சம்மதமாய் தலையசைத்தார்கள். இதோட வெயிட் படி பார்த்தா 2,40,000 போகும். அதில் சேவியர் சத்தமாய் தலையசைத்தான். அவன் எதிர்பார்த்த காசு அவனுக்கு அதிலிருந்து வருகிறது. உடனே பணத்தை வாங்கிக் கொண்டு பெசாரை கொடுத்து விட்டான். அவர்கள் சென்ற பின் அவன் பக்கம் வந்தான் ஜெகதீஷ். இன்னைக்கு ஈவினிங் எங்க எல்லாருக்கூடயும் டின்னருக்கு வரியா? நான் மிஸ்டர் அகரனை வர சொல்லட்டா? இல்ல வேண்டாம், நான் இங்க வர்றது அண்ணாக்கு தெரியாது. அவருக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்க போகுது. அதே போல இங்கிருந்து என் ஊருக்கு போக 6 மணி நேரம் ஆகும். எனக்கு என்னோட பழைய வீட்டுல சின்ன வேலை ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் இங்கிருந்து கிளம்பி போவேன். ஓ ஓகே, அப்ப பார்த்துப்போ. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். நான் உனக்கு செய்ய ரெடியா இருக்கேன். அதற்கு சம்மதமாய் தலையசைத்த சேவியர் அவனிடமிருந்து விடை பெற்று அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பேசுவதை வேறு ஒருவர் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தார். வெளியே வந்த சேவியர் அவனின் காரை எடுத்துக்கொண்டு நேராக அவன் இதற்கு முன்பு தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றான். அவனின் வீட்டு சாவையை எப்பவோ அவன் வீட்டு ஓனரிடம் கொடுத்து விட்டான். ஆனால் அவன் இப்பொழுது பார்க்க வந்தது ஐஷுவை. அவனுக்கு நேற்றிலிருந்து அவள் நினைப்புதான் இருக்கிறது. அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைத்துவிட்டு அவன் வந்திருந்தாலும் இன்னும் ஒரு மெசேஜும் ஒரு அழைப்பும் அழைக்கவில்லையே என்று யோசித்தான். அவள் திரும்ப வந்துவிட்டாளா என்று பார்க்க ஆவலாக வந்தான். ஆனால் அவனின் ஆவல் மொத்தமும் வீண் போனது. அவன் அங்கு சென்று பார்க்க அவளின் வீடு பூட்டப்பட்டு கிடந்தது. இன்னும் அவள் வராமல் இருக்கிறாளா என்று யோசித்து குழம்பினான். அவளுக்கு வேலை என்றால் அது இங்குதான். அப்படி இருக்கையில் அதனை விட்டுவிட்டு அவள் ஊரில் இத்தனை நாளா இருக்கிறாளா என்று யோசித்து குழம்பினான். அவனால் இப்பொழுது அவளுக்கு அழைக்கவும் முடியாது.
அவள் ஊரில் பெரிதாய் டவர் வசதி இல்லாததனால் தொலைபேசி தொடர்புகளுக்கு சாத்தியம் இல்லாமல் போனது. யோசனையிலே அவன் மூழ்கி இருக்க சரியாக அவர்கள் வீட்டு ஓனர் அங்கு வந்தார். அவரை பார்த்து லேசாய் புன்னகைத்த சேவியர் ஐஷு பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். இந்த வீட்ல இருந்த பொண்ணு எப்ப வருவான்னு சொன்னாளா? இல்ல சேவியர், ஐஷு இந்த வீட்டை காலி பண்றதா சொல்லிட்டா. நேத்து ராத்திரி தான் இங்க வந்து அவளுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு போனா. இன்னும் மீதி அவ திங்ஸ் அப்படியே தான் இருக்கு. அத டிஸ்போஸ் பண்ணிட சொல்லிட்டா. வீட்டு ஓனர் அம்மா அப்படி கூறியதும் அவரை அதிர்ச்சியாக பார்த்தான் சேவியர். நேற்று இங்கு வந்தும் தனது லெட்டரை அவள் பார்க்கவில்லையா என்றே அவனுக்கு தோன்றியது. அதேபோல் இப்படி திடீர் என்று காலி செய்வதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து நின்றான். ஏதோ ஒரு உந்துதலில் ஐஷு வீட்டு சாவியை அவன் கேட்க அவரும் கொடுத்தார். அதனை வாங்கி சென்றவன் வேகமாய் அவள் வீட்டின் உள்ளே நுழைந்தான். அவன் அவளுக்காய் எழுதி வைத்த கடிதம் கீழே ஓரமாய் கிடந்ததை பார்க்கவே மனம் வருந்தினான். இதனை அவள் பார்க்கவே இல்லையே என்று அவனுக்கு தோன்றியது. அப்படி என்ன அவசரத்துல அவ இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? போன முறையே அவ ஏதோ பிரச்சனை தான் சொல்லிட்டு போனா. யோசனையாக நினைத்தவன் அந்த வீட்டையே சுற்றி பார்த்தான். வீடெங்கும் அவனுக்கு அவளின் நினைவுகள் தான் வந்தது. பாதி நாள் அவன் உணவு உண்டது இந்த வீட்டில்தானே. அவளுடன் பேசி சிரித்த நாள் எல்லாம் அவன் கண் முன்னே வந்து போனது. இங்கேயே இருந்து ஒரு நாள் அவன் பேசிய நினைவு வந்து போக தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான் சேவியர். வர்மன் மருத்துவமனையில் அவனுக்கு ஆக்டிங் டைரக்டர் பதவி கிடைத்த பொழுது அவன் ஐஷுவை சந்திக்க அங்கு வந்திருந்தான். இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் சட்டென்று அவளிடம் ஒரு கேள்வி கேட்டான் சேவியர். ஐஷு, பேசாம நீ ஏன் கூடவே வந்துரு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். நானே உன்னை பாத்துக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். திடீர் என்று இப்படி கூறுவான் என்று எதிர்பார்க்காத ஐஷு அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். இது ஒன்னும் அவன் முதல் முறை இப்படி கேட்பதில்லையே. பல முறை அவன் அதனை சொல்லி இருக்கிறான். அவளும் அதனை பெரிதாய் எடுத்துக்கொண்டதே இல்லை. எனக்கு இப்பதான் கடன் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கு. இப்ப பெருசா எனக்கு கஷ்டம் இல்ல. மாசம் ஆனா குறிப்பிட்ட கமிஷன் இந்த கான்ட்ராக்ட் மூலமா எனக்கு வந்துரும். அதுவே போதும் எனக்கு. முதல்ல உன்னையே பாத்துக்க, அப்புறம் நீ என்ன பத்தி யோசிக்கலாம். அவன் விளையாட்டாக கூறுகிறான் என்று அவளும் அதனை பெரிதாய் எடுத்துக்கொள்ளாமல் பதில் கூறினாள். இருவரும் ஒன்றாய் பேசி சிரித்த நாள் அதுவே. அதன் பின் கடைசியாக சேவியர் ஜெயிலில் இருந்த பொழுதுதான் அவளை சந்தித்தான். பழைய நினைவுகளிலிருந்து மீண்டவன் ஐஷுவை தொலைத்து விட்டோமோ என்று நினைத்து வருந்தினான். அவர்கள் பகிர்ந்து கொண்ட நாட்கள், நேரங்கள் என அனைத்தையும் நினைத்தவனுக்கு அவர்களின் முத்தமும் அவன் நினைவிற்கு வந்தது. அது தன்னிச்சையாக அவனுக்கு லேசான சிரிப்பு வந்தது. தப்பு பண்ணிட்டேன் ஐஷு. நான் உன்கிட்ட கேட்டப்பெல்லாம் லவ்வோட கேட்டிருந்தா நீ ஓகே சொல்லியிருப்ப. இனி வரேன், வந்து ஒழுங்கா சொல்றேன். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்க அவன் இருந்த வீட்டின் கதவு தட்டப்பட்டது. யார் என்று பார்க்க அவன் கதவை திறக்க சாத்விகா நின்றிருந்தாள். எபிசோட் 106. கதவை திறந்ததும் சாத்விகா இருக்க அவளை கண்டு ஒரு நிமிடம் அதிர்ந்தான் சேவியர். அவள் இங்கு வருவாள் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அதனை விட அவளை தான் இங்கு சந்திக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டு இங்கு வந்தான். அப்படி இருக்கையில் எப்படி அவளுக்கு தாம் இங்கு வந்தது தெரிந்தது என்று யோசித்து குழம்பினான். சேவியர் ரெஸ்டாரண்டில் இருந்த பொழுது சாத்விகாவும் அங்கு வந்திருந்தாள். ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் செய்ய வந்திருந்தவள் சேவியரை கண்டு அப்படியே நின்றுவிட்டாள். அவன் பேசியதை கேட்டவுடன் அவளின் மீட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு அவனை பார்க்க இங்கு ஓடி வந்துவிட்டாள். சாத்விகா அவனை ஏக்கம் கலந்த தவிப்புடன் பார்த்து கொண்டிருக்க சேவியர் அவளை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவளிடம் பேசும் விருப்பமே இல்லை. இருவருமே எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். சாத்விகா தான் முதலில் ஆரம்பித்தாள். சேவியர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உள்ள வரலாமா? தயக்கத்துடன் அமைதியான குரலில் கேட்டிட சேவியர் மறுப்பு கூறாமல் அவளை உள்ளே அனுமதித்தான். அவள் உள்ளே வந்ததும் அவன் அவளிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருக்க சாத்விகாவிற்கு மனம் கசந்தது. இன்று எப்படியாவது அவனுடன் பேசி சமாதானமாகிவிட வேண்டும் என்று நினைத்தாள். சேவியர், என்ன மன்னிச்சிட. நான் நம்பாம போனது தப்புதான். பிளீஸ், அதுக்காக என்னை இப்படி அவாய்ட் பண்ணாத. நான் ஒன்றும் உங்களை அவாய்ட் பண்ணல டைரக்டர் வர்மன். எப்போதும் போலதான் நான் இருக்கேன்.
இறுகிய குரலில் அவளுக்கு பதில் கூறிட சாத்விகா மேலும் வருத்தம் கொண்டாள். அவன் எப்படி பேசுவான் என்று அவளுக்கு தெரியாதா என்ன? அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இருந்த சூழ்நிலையே வேற. உனக்கு எதிரா எல்லா ஆதாரமும் இருந்துச்சு. இருக்கிற பிரச்சனையில என்னால சரியா யோசிக்க கூட முடியல. முயன்றவரை சேவியருக்கு அவள் பக்கம் இருக்கும் நியாயத்தை விளக்கிட பார்த்தான். ஆனால் சேவியருக்கோ கோபம்தான் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் உங்ககிட்ட எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்கவே இல்லை டைரக்டர் வர்மன். ஒரு சாதாரண எம்ப்ளாயிக்கு நீங்க இவ்வளோ விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட நீங்க என்ன உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டீங்க. இப்போ நான் உங்க எம்ப்ளாயி கூட இல்லை. ஸோ எனக்கு நீங்க இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிடி கொடுக்காமலே சேவியர் பேசிட சாத்விகாவிற்கு என்ன சொல்லி அவனை சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை. அயர்ந்து போனாள். சேவியர், அன்னைக்கு கரீனாக்கு ஆதரவாதான் எல்லா ஆதாரமும் இருந்துச்சு. அந்த விஷயம் நியூஸ் முழுக்க பரவி இருந்துச்சு. முதல்ல என் காதுக்கு வந்திருந்தா கூட நான் நிதானமா முடிவு பண்ணிருப்பேன். ஆனா நியூஸ்ல விஷயம் பெருசாக ஹாஸ்பிட்டல் பேருக்கும் ரொம்ப பெரிய கெட்ட பேரை உண்டாயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு உங்க ஹாஸ்பிட்டல் தானே முக்கியம். நான் உங்ககிட்ட பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. உங்க கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாய் மேல இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை கூடவா ஃப்ரெண்டா பழகணும் என் மேல இல்லை? மற்ற என்ன விஷயம் நடந்திருந்தாலும் நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன்னு எப்படி உன்னால நினைக்க முடிஞ்சது? அங்க அத்தனை பேர் முன்னால நான் அப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லி என்னை அடிச்சேன். என்னை பார்த்தா உனக்கு பொறுக்கி மாதிரி இருக்கா? உன் கூட பழகின நாட்கள்ல நான் என்னைக்காவது உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேனா? உன் வீட்லயே நான் 2 நாள் தங்கியிருக்கேன். அப்படி இருந்து உனக்கு எப்படி என் மேல சந்தேகப்பட தோணுச்சு? அந்த அளவுக்கு நான் கேவலமானவனா மாறிட்டேனா? என் கூட வேலை பார்க்குற நர்ஸ் லைலாக்கு கூட நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ என் கூட அவ்வளோ க்ளோஸா பழகிட்டு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இருந்திருக்க. நான் சொல்ல வர்றதை கேட்க உனக்கு டைம் இருந்துச்சா? இல்ல கேட்கிற மனநிலைமையில இருந்தியா நீ? உனக்கு உன் ஹாஸ்பிட்டல் பேரு போதுன்னு தானே கவலை? கோவத்தில் குத்தலாக சேவியர் கேட்டுவிட சாத்விகா வருத்தத்தில் தலையை குனிந்து கொண்டாள். அந்த நேரத்தில் அவள் மருத்துவமனை பெயரை காப்பாற்றத்தான் அனைத்து முடிவையும் அவசர அவசரமாய் எடுத்தாள். சேவியர் பற்றி அவள் யோசிக்கவே இல்லை. இந்த பிரச்சனையிலிருந்து மருத்துவமனையை காப்பாற்ற அவனை வேலையை விட்டே தூக்கியிருந்தாள். அவனை பற்றி அவள் யோசிக்கவே இல்லை. அவன் சொல்வதில் உண்மை இருக்க அமைதியாய் தலையை குனிந்து கொண்டிருந்தாள். உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல? அப்புறம் எந்த இதுல நீ என்கிட்ட பழகுன? என் கூட பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் என்ன பார்க்க வந்தாங்க. நான் வெளியே வர எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா நீ என்ன பண்ண? என்ன பார்க்கவே வரல. இதான் நீ ஃப்ரெண்டா பழகுன லட்சணமா? சுருக்கென்று கேட்க சாத்விகா கண்களை மூடிக்கொண்டாள். கரீனா பேசுவதை அவள் கேட்கும் முன்பு வரை அவள் சேவியர் மீது தவறு என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாள். அவளால் பதில் பேச முடியவில்லை. அது ஒரு நாள் கரீனா பேசினதை கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ண. அப்பதான் உன் மேல தப்பில்லைன்னு தெரிஞ்சது. அப்பதான் நான் முகேஷ பார்த்து இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்ல சொல்லி அவன் வீட்டுக்கு போனேன். தயக்கத்துடன் சாத்விகா கூறிட அவள் முயற்சி எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது போல் நின்றிருந்தான். அவனின் கோபம் எல்லாம் தன்னை நம்பவில்லையே என்று இருந்தது. பிளீஸ் சேவியர், என்ன மன்னிச்சிட. நான் பண்ணது தப்புதான். உன்னை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஒரு டைரக்டரா என்ன செய்யணுமோ அதைத்தான் நீ பண்ணியிருக்க. என்ன வேலையை விட்டு தூக்குனதாவே இருக்கட்டும், இதை அப்படியே விட்டுரு. சாத்விகாவிற்கு நெஞ்சம் வலித்தது. எப்படி அவனை அவளால் அப்படியே விட முடியும்? அவளை அறியாமல் அவன் மீது அவளுக்கு காதல் உண்டானது. அதனை எப்படி விட்டுவிட்டு எதுவும் நடவாதது போல அவனை மறந்து இருக்கிறது. பிளீஸ் சேவியர், நீ திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வா. நான் பண்ணது தப்புதான். இல்ல டைரக்டர் வர்மன், எனக்கு ஒர்க் பண்ற ஐடியா இல்லை. அதுவும் குறிப்பா வர்மன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எண்ணம் சுத்தமா இல்லை. ஆணித்தரமாய் கூறிட சாத்விகா இன்னும் மனம் உடைந்தாள். சேவியர், இது இப்ப சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உன்னை பிடிக்கும். எப்போ எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்க. இந்த இடைப்பட்ட நாள்ல தான் நான் உன் மேல இருக்கிற காதலையே நான் ஃபீல் பண்ணேன். மனதில் இருந்த விருப்பத்தை அப்படியே சாத்விகா கூறிட அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் சேவியர். அவன் இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நட்பாக பேசி பழகியது, கேலி செய்தது எல்லாம் வேறு. அவளிடம் இப்படி ஒரு எண்ணத்தை அவன் வளர்த்து கொள்ளவே இல்லை. காரணம், இருவருக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கையில் அவன் சாத்விகாவை அப்படி பார்த்ததே இல்லை. என்ன சொல்ற நீ? உண்மைதான் சேவியர், எனக்கு உன்னை பிடிக்கும். அழுத்தமாய் அவள் கூறிட திகைப்பிலே ஒரு நொடி உழன்றான் சேவியர். சாரி டைரக்டர் வர்மன், எனக்கு உன் மேல அப்படி ஒரு எண்ணம் இருந்ததே இல்லை.
என்ன சேவியர், நான் உன்னை நம்பலன்னு நீ பழிவாங்க இப்படி சொல்றியா? அவனை அடிபட்ட பார்வை பார்த்த சாத்விகா கலங்கிய விழிகளுடன் கேட்டாள். அதில் மறுப்பாக தலையசைத்தான் சேவியர். இல்ல, உண்மைதான் சொல்றேன். நான் உன்னை அந்த மாதிரியான நினைப்புல பார்த்ததே இல்லை. அப்படி நான் பழகவே இல்லை. என் மேல இருக்கிற கோபத்துல என்ன அவாய்ட் பண்ணதானே இப்படி சொல்ற நீ? இல்ல, உண்மையதான் சொல்றேன். ஏன்னா நான் வேற ஒருத்திய லவ் பண்றேன். சேவியர் அழுத்தமாய் கூறிட அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் சாத்விகா.